சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கூட்டணி கட்சிகளோட மாறுபட்ட நிலைப்பாடு, உள்கட்சி பூசல்னு நாலாபுரமும் திமுக தலைமைக்கு நெருக்கடி அதிகரிச்சுட்டு வருது. சமீபத்துல உள்கட்சி நிர்வாகிகளுக்கும் மேயர்களுக்கும் மத்தியில ஏற்பட்ட மோதலால கோவை, நெல்லை மேயர்கள் வரிசையா பதவியை ராஜினாமா செய்தது பரபரப்பு கிளப்பிச்சு. இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் மேயர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர திமுக கவுன்சிலர்களே உதவி இருக்காங்க. இந்த நிலையில தான் திருச்சி லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவுக்கும் இடையில மோதல் போக்கு அதிகரிச்சிருப்பதாகவும், ஆனா அதை திமுக தலைமை கண்டும் காணாம இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருச்சியில அமைச்சர் நேருவுக்கும் அவர் வளர்த்து விட்ட எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனுக்கும் இடையில கடந்த 2 ஆண்டுகளா மோதல் போக்கு நிலவி வரதா கூறப்படுது. இதனால அமைச்சர் நேரு பங்கேற்கிற அரசு விழாக்கள் எதுலையுமே கலந்துக்காம தவிர்க்கிறாரு சவுந்தரபாண்டியன். இன்னொரு பக்கம் அவர் கலந்துக்காமலாம் இல்ல அமைச்சரோட நிகழ்ச்சிகளுக்கு சவுந்தரபாண்டியனுக்கு அழைப்பே வருவதில்லைன்னு சொல்லப்படுது. இது குறித்து சவுந்தரபாண்டியன் தரப்புல இருந்து கேட்டாலும் மேலிட உத்தரவுன்னு காரணம் சொல்லி சொந்த தொகுதிக்குள்ளேயே அவரை ஓரங்கட்டும் வேலைகள் நடப்பதா திருச்சி திமுகல தகவல்கள் பரவி வருது. திருச்சி மாவட்டத்தையே தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கும் அமைச்சர் KN நேரு தன்னோட ஆதரவாளர்களை தான் எம்எல்ஏக்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் ஆக்கியிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல நேரு வளர்த்து விட்ட லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் தன்னிச்சையா முடிவுகளை எடுத்து செயல்பட்டு வந்தது நேருவை கோவப்படுத்த திருச்சி திமுகல ஓரங்கட்டப்பட்டாரு லால்குடி எம்எல்ஏ. கடந்த ஆண்டு சவுந்தரபாண்டியன் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறதாவும், இதுக்கு அவருக்கும் நேருவுக்கும் இடையே இருந்த மோதல் தான் காரணம்னு செய்திகள் வலம் வந்துச்சு. ஆனா அவற்றை மறுத்தாரு எம்எல்ஏ. மக்களவை தேர்தல் சமயத்துல அமைச்சர் நேருவோட மகன் அருண் நேரு லால்குடி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி இருக்க பெரம்பலூர் தொகுதியில களமிறங்கி இருந்ததுனால சவுந்தரபாண்டியன் கூட சுமூகமான உறவை வளர்த்துக்கிட்டாரு நேரு. ஆனா தேர்தல் முடிச்ச கையோட திரும்பவும் தான் ஓரங்கட்டப்படுவதா நினைக்க தொடங்கி இருக்காரு சவுந்தரராஜன். இந்த நிலையில தான் கடந்த 2 ஆண்டுகளா அமைச்சருக்கும் எம்எல்ஏவுக்கும் பர்சனலா இருந்த விவகாரம் கடந்த ஜூன் மாதத்துல திமுக முக்கிய புள்ளிகள் வர பரவிச்சு. கடந்த ஜூன்ல லால்குடியில புதிதாக கட்டப்படும் தாலுகா அலுவலகம் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றோட கட்டுமான பணிகளை அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமான புகைப்படங்களை அமைச்சர் KN நேரு தன்னோட முகநூல் பக்கத்துல பகிர்ந்திருந்தாரு. இதை அடுத்து அந்த பதிவுக்கு கீழே லால்குடி தொகுதி எம்எல்ஏ காலமாகி விட்டதால அந்த தொகுதி காலியா அறிவிக்கப்பட்டிருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு சவுந்தரபாண்டியன். இது பெரும் சர்ச்சையா வெடிக்க அந்த கமெண்ட் டெலீட் பண்ணாரு சவுந்தரபாண்டியன். இதனால இருவருக்குள்ளும் இருந்த புகைச்சல் இன்னும் அதிகமாச்சு. இந்த சர்ச்சை உயரதுக்குள்ள மீண்டும் அமைச்சர் நேரு தன்னோட மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் நேருவோட அரசு விழா ஒன்றுல பங்கேற்ற புகைப்படங்களை முகநூல்ல அப்லோட் செய்ய மீண்டும் ஒரு கமெண்ட் இட்டு அடுத்த பரபரப்பை கொடுத்திருக்காரு சவுந்தரபாண்டியன். அந்த பதிவுல மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள். 11/1/2021 அன்று நான் தங்களிடத்தில் லால்குடி நகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் என்பதை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். நிறைவேற்றி தருவீர்களான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்படி திமுக பெரும்புள்ளிக்கும் அவர் வளர்த்துவிட்ட ஜூனியர் அரசியல்வாதிக்கும் இடையில நிலவி வர பனிப்போர் திருச்சி திமுக வட்டாரத்துல அதிர்ச்சியை கிளப்பி வருது.